பேச வந்திருக்கேன் அப்படின்னா வந்து டெய்லியுமே டே ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பற்றாக்குறைவாக இருக்குது தான். ஸோ ஒரு ரூட்டில் நிறைய மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஏரியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக காலையில் டைம் இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து நிறைய ரஷ் இருக்கும் பஸ்ஸில். ஸோ அது ஆஸ் அ ஹாஸ்டலராக நான் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போதே அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ டே ஸ்காலர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பஸ் ரூட் அப்படிங்கிறது அந்த மெயினான ஏரியா அப்படின்னு கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னுமே கூட நிறைய பஸ்ஸஸ் வந்து அந்த ரூட்டில் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட ப்ராப்ளம். அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் மட்டும் நிறையா பஸ்ஸஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் பஸ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி காலையில் ஸ்கூல் டைம், எண்டிங் டைம், அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களுக்காண்டியும் ஸோ ஸ்பெஷலாக பஸ்ஸஸ்லாம் விட்டாங்க அப்படின்னா இன்னுமே கூட ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இன்னுமே சேஃப்டியும் இருக்கும், இன்னும் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அவங்க ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன்.